முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஏதோ மனதில் சும்மாவே நீங்களாகவே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. குழப்பத்தை உதறுங்கள். ஏன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்துகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில் ரீதியாக மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருந்தால் போதும். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், முதலீடுகள், பெரிதாக ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த பணம் வருவது, சிஸ்டமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் செய்வது, புது தொழில்களை தொடங்குவது, புது வியாபாரம், புது முதலாளிகளை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுவதும், சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். முருகரை பிடித்து கொள்வது மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். நரசிம்மரையும் பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை கேட்க கேட்க மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான 15 நாட்களாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எந்தவித பயணங்கள் வந்தாலும் அது தெய்வீக பயணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்து கொடுப்பதும் ஆத்ம ரீதியாக சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, கூட்டாளிகள் பிரச்சனை தீர்வது, எல்லா விதத்திலும் ஒரு பொறுமை காத்து அற்புதமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்களை எவ்வளோ உதாசீனப்படுத்தினாலும் இந்த 15 நாட்களுக்குள்ளாக அவர்களே உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம்.